கோவை மாவட்டத்தில் 100 ஆண்டுகள் பழமையான பள்ளிகளில் உருமாண்டம்பாளையத்தில் செயல்படும் ஆரம்ப பள்ளியும் ஒன்று. இந்த பள்ளி 1924ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 2024ஆம் ஆண்டு 100 ஆண்டுகளை நிறைவு செய்ய உள்ளது. ஆரம்பத்தில் திண்ணைப்பள்ளியாக செயல்பட்டு வந்தது. பிறகு ஓடுகள் போடப்பட்ட பள்ளிக்கூடமாக செயல்பட்டது. இந்த பள்ளியில் படித்த பல மாணவர்கள் தற்போது நீதிமன்றம், அரசு அலுவலகம், அரசியல் என பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகிறார்கள். தொடக்க காலத்தில் இந்த பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆண்டுதோறும் படித்து மேற்படிப்புக்கு வேறு பள்ளிக்கு சென்றார்கள். பிறகு காலப்போக்கில் மாணவர்களின் சேர்க்கை குறைந்து தற்போது 50க்கும் குறைவான பள்ளி மாணவர்களே படிக்கிறார்கள். ஒரு பள்ளியானது ஆரம்ப பள்ளி, நடுநிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளி, உயர்நிலைப் பள்ளி என தரம் உயர்த்தப்படும். ஆனால் இந்த பள்ளி 100 ஆண்டுகளாக ஆரம்ப பள்ளியாகவே உள்ளது. இதற்கு பள்ளியின் போதிய உட்கட்டமைப்பு இல்லாததும் மாணவர்களின் சேர்க்கை குறைந்ததுமே காரணமாக உள்ளது. 100 ஆண்டு நிறைவு செய்யும் இந்த பள்ளியில் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட உள்ளது. முன்னாள் மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளியில் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுவதன் மூலம் பள்ளியின் உள்கட்டமைப்பும் சரி செய்யப்படும். அதே நேரத்தில் பள்ளியில் கூடுதலாக மாணவர்கள் படிக்க ஏதுவாக இந்த வாய்ப்பு அமையும் என நம்பிக்கையாய் உள்ளனர். அது மட்டுமில்லாமல் இந்த பள்ளியில் படித்த பலரை ஒரே இடத்தில் சந்திக்கவும், தங்களது நினைவுகளை பரிமாறிக்கொள்ளவும், விட்டுப்போன நட்பை தொடரவும் இந்த சூழல் அமையும். 100 ஆண்டு பழமையான இந்த பள்ளியை பாதுகாக்க முன்னாள் மாணவர்கள், தன்னார்வலர்கள், சமூக ஆர்வலர்கள், கல்வியாளர்கள், பொதுமக்கள் என அனைவரும் முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். உருமாண்டம்பாளையம் கோவை மாநகராட்சி துவக்கப்பள்ளியினுடைய 100 ஆண்டு விழா. இந்த பள்ளியானது 1924ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டு 100 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. அதன் காரணமாக பள்ளியில் 100 ஆண்டு விழா சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற முடிவில் முன்னாள் மாணவர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு இந்த பள்ளியினுடைய 100 ஆண்டு விழா சம்பந்தமாக ஆலோசிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் பள்ளியினுடைய கட்டமைப்பை சீர் செய்து கொடுப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. அதன்படி பல முக்கியஸ்தர்களும் பணத்தை கொடுத்து செய்து கொடுப்பதற்கும், பல பள்ளி மாணவர்கள் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்வதற்கும் ஏற்றுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் இந்த பள்ளியினுடைய கட்டமைப்பை உயர்த்தி காட்டுவதற்காக முன்னாள் மாணவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பள்ளியினுடைய மாணவனாகிய நான் இந்த பள்ளிக்கூடத்தில் 1964ஆம் ஆண்டு பள்ளியினுடைய இறுதி வகுப்பு 5ஆம் வகுப்பை முடிக்கிறோம். அப்பொழுது இந்த பள்ளியினுடைய மாணவருடைய வருகை 250 பேரிலிருந்து 300 பேர் இருந்தார்கள். சிறப்பான முறையில் இந்த பள்ளியிலே எங்களுக்கு பயிற்சியை கொடுத்தார்கள். இவர்கள் கொடுத்த அறிவின் காரணமாகத்தான் இன்றைக்கு நாங்கள் சமுதாயத்திலே பெயர் செல்லக்கூடிய அளவிற்கு, அல்லது இந்த ஊடகத்தின் முன்னால் நின்று பேசக்கூடிய அளவுக்கு எங்களுடைய திறமையை வளர்த்து கொடுத்தது இந்த அறிவுக்கூடம்தான். ஆக அந்த பள்ளிக்கூடத்திலே பல ஆசிரியர்கள் எங்களை அவர்களுடைய பிள்ளைகளாக நினைத்து முன்னேற செய்திருக்கிறார்கள். அதனோட அடிப்படையில் இந்த பள்ளியிலே படித்தவர்கள் பல்வேறு பொறுப்புகளை, வக்கீலாக, அரசாங்க பதவிகளிலேயும், என்ஜினியர்களாகவும், ஏன் இந்த பள்ளியைச் சேர்ந்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதே போல் இந்த பள்ளியிலே, இந்த கிராமத்தைச் சேர்ந்த இந்த பள்ளியினுடைய அறிவுரையின் பேரிலே வளர்ந்தவர் இன்றைக்கு நீதிபதியாக இருக்கிறார்கள். அதே போல் பல்வேறு அமைப்புகளிலே உருவாக காரணம் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சி தான். அவர்களெல்லாம் இந்த பள்ளியின் மூலமாகத்தான் எங்களை இந்த அளவுக்கு வளர்த்தி இருக்கிறார்கள். அந்த பெருமையின் காரணமாக இந்த பள்ளிக்கு நாம் பெருமை சேர்த்தாக வேண்டும். 100 ஆண்டுகள் என்பது இன்னும் பல 100 ஆண்டு காலம் இந்த பள்ளி நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் தருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 100 வருடம் இந்த பள்ளியில் நாங்கள்லாம் படித்ததுனால இந்த பள்ளி வளர்ச்சி திட்டங்கள் கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் பில்டிங்கு, ப்ளே கிரவுண்டு, இந்த முன்னால் ஆர்ச் கட்டுறது, கேட்டு வைக்கிறது, அப்புறம் கிரவுண்டுக்கெல்லாம் இந்த கல்களெல்லாம் பதிக்கிறது, பல வேலைகள் எல்லாமே இருக்குது. எல்லா வேலையும் அரசாங்கத்தினால செய்ய முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த பள்ளியில் ஸ்ட்ரென்த்து கம்மியாயிடுச்சு. தரத்தை உயர்த்த வேண்டும். மற்ற ஆங்கில பள்ளிக்கு இணையாக இந்த பள்ளி வர வேண்டும். எல்லா வளர்ச்சி திட்டங்களும் எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் முன்னாள் மாணவர்கள், முக்கியஸ்தர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து 100 ஆண்டு விழாவோடு இந்த அத்தனை விழாவை சரி செய்து படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி இந்த பள்ளிக்கு பெருமை சேர்த்தணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம். அதை எந்த அளவுக்கு சிறப்பாக பண்ண முடியுமோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம். அரசாங்கத்தை ஒத்துழைப்பு, சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் இதுக்கு தகுந்த உதவிகள் செய்கிறாங்க. முக்கியஸ்தர்கள், முன்னாள் மாணவர்கள் செய்கிறதுனால இந்த பள்ளியினுடைய தரத்தை உயர்த்தறக்கும், உயர்நிலை பள்ளியாக கொண்டு வரக்கும் எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். நான் இந்த பள்ளியிலே 1ஆம் வகுப்பிலிருந்து 6ஆம் வகுப்பு வரை படித்தேன். அப்பொழுது
குப்புசாமி ஐயர் என்பவர் இந்த பள்ளியை மிக நன்றாக நடத்தி கொண்டிருந்தார். இந்த பள்ளியிலே படித்த காரணத்தினால் நான் 6வதுக்கு பரீட்சை எழுதி சென்ற பொழுது 3 பள்ளிகளிலே பரீட்சை எழுதினேன். 3 பள்ளிகளிலும் தேர்ச்சி பெற்றேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல பள்ளிதான் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை இப்பொழுது மாநகராட்சி எடுத்து நடத்தி கொண்டிருப்பதை கேள்விப்படுகின்றது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. வரும் காலகட்டங்களிலே இந்த பள்ளியினுடைய மாணவர் சேர்க்கையானது அதிகமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக இங்கே இங்கிலீஷ் மீடியத்தில் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று கேள்விப்படுகின்ற பொழுது மிக மிக பெருமையாக இருக்கின்றது. இந்த பள்ளியினுடைய 100ஆண்டு விழாவை மிகச் சிறப்பாக கொண்டாட ஊர் பெரியவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னாள் மாணவர்கள் இணைந்து முடிவு செய்துள்ளோம். இந்த நிகழ்ச்சியை நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அழைத்து சிறப்பான நிகழ்ச்சியாக நடத்த இருக்கின்றோம்.